Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 717 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கைரோஸ் சும்மா வண்டையா டைலாக் அடிச்சான்ல, அப்படி அடிச்சவன் பொற்ற மலையில போய் அத்திங்கிற மாதிரி அந்த அயன் ஸ்பைக் பால்ஸ் எல்லாம் அவன் மேல விழுந்துமே அவன் அதெல்லாம் பொறுப்பெடுத்தாம பாஞ்சு வந்து டியமண்டேவை கண்டமே அட்டாக் பண்ணுவான். இதை டியமண்டே எதிர்பார்க்கவே இல்ல, ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப அவனுக்குமே வர வழி இல்ல, இவன் கூட சண்டை போட்டுதான் ஆகணும். மேட்டர் என்னன்னா, இப்ப டியமண்டே பண்ண அட்டாக்ல யாருமே மூவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா மூவ் பண்ணா அவங்க பாடியில டேமேஜ் ஆகும்னு. ஆனா கைரோஸ் அவன் பாடியில டேமேஜே ஆனாலும் அதை பத்தி அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம நம்ம டியமண்டேவை தான் போட்டு பொலந்து கட்டுவான். அவன் அந்த கொடைய ஹேண்டில் பண்ணுவானா இல்ல இவன் கூட சண்டைய போடுவானா? அயன் பால்ஸ் எல்லாம் உன் பாடியை கிழிக்குதுதான்டா, அப்புறம் ஏன்டா இப்படி வந்து சண்டை போடுற வீணா போனவனு சொல்லிட்டு இருக்கும் போதே ஏகப்பட்ட அயன் பால்ஸ் அவன் மேல வந்து விழும். வலிக்குது இல்ல அப்புறம் ஏன்டா முட்டாள்தனமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க, தப்பிக்கிற வழிய பாடுறான் தற்குறியும்பா. ஆனா அவனுக்கு இதெல்லாம் பெருசாவே தெரியல. இத பாத்துக்கிட்டு இருக்க ரெபேக்காக்கு தான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும், ஏன்னா அவ டேடிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல. வர்ற பால எல்லாம் மொத்தமா அவர் மண்டையில விழுந்தா கொஞ்ச நெஞ்ச மூளையை கழட்டிட்டு போயிடாது, ஐ மீன் மண்டையில சேதாரம் ஆயிராது. இப்ப அவனுக்கு அந்த ஷார்ப்பான அயன் பால் விழுகிறதெல்லாம் வழியா தெரியல. அவன் ஒய்ஃபை கொண்டால அந்த வலி உள்ளுக்குள்ள இருக்குறா, அதுலயே தெரிய வேண்டாம் நான் ஹியூமன், உனக்கெல்லாம் அது எங்கடா புரிய போகுதுன்னு சொல்லி வெறிகுண்டு அட்டாக் பண்ணுவான். அவன் வர்ற வெறிய பார்த்தாலே டியமண்டேக்கு பீதி ஆகும். இவ்வளவு நேரம் பில்டப் பண்ணிட்டு மூதேவி இப்ப ஜகா வாங்கிட்டு இருக்கான். கைரோஸ் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் கொலவெறியோட சண்டை போடுவான். ஏன்னா ஸ்கார்லெட்டை மீட் பண்ணலான்னு போற அந்த டைம்ல தான் கரெக்டா டியமண்டே அவளை சுட்டு தள்ளியிருப்பான். அட கையை காலுன்னு எங்கேயாச்சும் சுட்டிருந்தான்னா உயிர் பொழைச்சிருப்பான். அவன் தான் ஸ்ட்ரெயிட்டா நெஞ்சிலேயே போட்டானே. அதனால கைரோஸோட கண்ணு முன்னாடியே இன்ஃபேக்ட் அவன் யாரு என்னன்னு கூட தெரியாம என் பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அதை சாப்பிட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கேயே மண்டைய போட்டுருவா. பொம்மையா மாறிட்டாதான் அவங்க நினைவுகள்ல இருந்து மொத்தமா அழிஞ்சிருவாங்களே. ஆனா அவனுக்கு தெரியும்ல இது அவன் ஒய்ஃப்னு. கடைசியா அவன் கூட அவ இருக்கா, ஆனா அவளை தொட்டு அவனால ஃபீல் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு கொடுமையான சிச்சுவேஷன். அப்படியே கதறி கதறி அழுவான். ஆனா அழுக வராது, அந்த மலையை வச்சு மேட்ச் பண்ணுவான். ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எங்களோட ஃபீலிங்ஸ் எங்கடா புரிய போகுது, அதுவும் இவனுக்கு ட்ரெஸ் ரோஸால பண்ணானுங்களே அட்டூழியம், அது கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் உங்களை நான் விடவே மாட்டேன்டா, இந்த மொத்த கண்ட்ரியோட வெறியுமே நான் ஓ மேல காட்ட போறேன்னு சொல்லி அப்படியே ஒரு சொல்லிட்டு அந்த அம்பர்லா மேல ஒரு வெட்டு போடுவான். ரெண்டா பொளந்துரும். இதை டியமண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, என்ன இதையே வெட்டிட்டானா அப்படின்னு அந்த பேதியில போனவன் எம்பூட்டு பவர்ஃபுல்லா இருப்பான்னு. ஏன்னா இது வரைக்கும் அவனோட ஷீல்டை யாருமே டேமேஜ் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இவன் பண்ணியிருக்கான்னா அப்ப இவன் மனுஷனே இல்லைன்னு முடிவே பண்ணிட்டான். இவ்வளவு நேரமா நான் தான் கொலோசியத்தோட ஹீரோ, நான் தான் ஹீரோன்னு பீத்திட்டு இருந்தான்ல, இப்ப அவன் மூஞ்ச பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. 20 வருஷ பெருமடா எருமைன்னு சொல்லி அட்டாக் பண்ணுவான். உடனே டியமண்டேவும் சரி ரைட்டு இன்னைக்கு ஒரு கை பாத்துடலான்னு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இப்ப இவனுக்கு ரெண்டு பேர்த்தோட சண்டையும் வேற லெவல்ல ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா இதுக்கு முன்னாடி டியமண்டே போட்ட வெட்டுல அந்த இடமே ரெண்டு துண்டா பொழந்துச்சுல்ல, அந்த அட்டாக் அவன் யூஸ் பண்ணுவான். கைரோஸ அந்த அட்டாக்கை தடுத்து இவன் அட்டாக் பண்ணுவான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி வெறித்தனமா அட்டாக் பண்றதை பார்த்துட்டு அங்க வியோலா எல்லாம் வாய பொழந்துடுவா. இங்க ஏதோ ரேடியோல கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்கிற மாதிரி, என்னாச்சு ரெபேக்கா கைரோஸ்க்கு ஏதாச்சும் பிரச்சனையா கண்டுன்னு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரெபேக்கா நல்லா இருக்கான உடனே கொஞ்சம் நிம்மதியாவாங்க. ஆனா கைரோஸ் தான் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானே, அவனோட வலி வேதனை கோபம் எல்லாத்தையுமே அவன் போடுற சண்டையில இருந்தே இவளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இப்படி அவனை கத்திய வச்சு டம்மு டிம்னு அடிச்சிட்டு இருப்பானுங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, கைரோஸோட கால்ல புல்லட்டை இறக்குனதுனால அவனால ஒழுங்கா நின்னு சண்டை போட முடியல, அப்படியே முட்டி போட்டுருவான். உடனே ரெபேக்காக்கு பயமாயிரும், ஐயோ என் டாடிய காலி பண்ணிடுவானான்னு. அவனும் வேற என்ன கைரோஸ் முடியாம மொக்கிட்டு இருக்க, அவ்வளவு தானே உன்னால முடியாத செஞ்சிருட்டுமான்னு அவனை அட்டாக் பண்றதுக்காக நேரா அவன் பக்கத்துல வருவான். அங்க கைரோஸ்க்கு வேற பயங்கரமா மூச்சு வாங்குது. சரி ரைட்டு, இதோட ஒருத்தனுக்கு சம்பவம், நீயும் உன் ஒய்ஃப் ஸ்கார்லட்டோட போய் சேர்ந்து இருக்கன்னா இதுக்கப்புறம் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காத, பின்னாடியே உன் மகளையே அனுப்பி வைக்கிறேன், டாடா பை பை சீன்னு அட்டாக் பண்ண கைய வாங்குவான். அந்த டைம் அந்த செகண்ட் கைரோஸ்க்கு அப்படியே பழைய நினைவுகள் எல்லாம் வரும். சாக போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை தெரியும் பாயிலே, அந்த மாதிரி ஒருவேளை தெரியுதா இருக்குமோ, மேபி வியோலா பார்த்துட்டு அவன் என் அக்காவை பத்தி தான் மறுபடியும் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு இவளே காண்டாகிறா. அப்ப இங்க இருக்கிறவங்க அங்க இருக்க கைரோஸ்கெல்லாம் கடுப்பாகமா இல்லையா, எங்குக்குமே கஷ்டமா போயிடும். ஏன்னா அவருக்கே அவரோட பொண்ணை சுட்டு தள்ளிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இதுல வேற ஸ்கார்லட்டை கொன்னுட்டு வியோலா கிட்ட டைரக்டாவே வந்து டியமண்டே சொல்லியிருப்பான், உங்க அக்காவை சுட்டு கொன்னுட்டே, ஷீஸ் டைட் நோ மோர், நான் போய் கொஞ்சம் மோர் குடிக்கணும், டவுன்ல என்னத்தையோ வாங்கிட்டு இருந்தா அதான் சிறப்பா செமையா செஞ்சு விட்டேன் பானா. அப்படியே கதறி அழுதுருப்பா, கோப்ப மவனை இன்னைக்கே ஓ சோத்துல நான் விஷத்தை வச்சிடறான்டான்னு. அதாவது ஒரு மொன்ன கத்திய வச்சு டியமண்டேவை கொண்டுலான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புனா. ஆனா டேங்க் வேண்டவே வேண்டான்ட்டான். ஏன்னா அவங்க இன்னுமே பேலஸ்ல அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. இவ போய் ஏதாச்சும் எசக பசகா பண்ணிட்டானா, பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல, பட் பண்ணிட்டானா இல்ல பண்ண ட்ரை பண்ணி மாட்டிட்டாலோ இவளையும் வச்சு செஞ்சிருவான்.
சொல்லிடுவாங்க டேங்குக்கு இவள பத்திரமா எப்படியாச்சும் பாத்துக்கணும். அதனால வியோலாவை தடுத்து பரவாயில்ல இவ்வளவு தூரம் அவளை உயிரோட சேஃப்டியா கொண்டு வந்துட்டான். இனிமேட்டு டியமண்ட் இவங்க ஃபேமிலியில இருக்க யாரையுமே விட போறது இல்லையாமா. இவனை கொன்னுட்டு அடுத்தடுத்து யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையுமே கொல்ல போறேன். நீங்க எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே தோத்து போனவங்க. அந்த தோல்வியை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி கிரவுண்டையே ரெண்டா பழக்கிற அளவுக்கு ஓங்கி வெட்ட வருவான். அந்த டைம் கைரோஸ் ஒரு என்ட்ரி கொடுத்து அவன் அட்டாக்கை தடுத்து மறுபடியும் அவனுக்குள்ள சண்டை பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிரும். எப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி லூசு மாதிரி பேசிட்டே சண்டை போடுவானுங்க. கைரோஸ்க்கு இந்த நாட்டுக்கு எப்படியாச்சும் அமைதியை கொண்டு வரணும். அதனால உன்ன மாதிரி காவாலி பையில நான் பொழக்காம விட மாட்டேன்னு ஓடி வந்து மொத்த எனர்ஜியும் கொடுத்து ஒரு போடு போடுவான். இப்படி ஒரு வெட்டு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த வெட்டு அவனோட கத்தியவே ரெண்டா பொளந்து நெஞ்சிலையும் ஒரு வெட்டு விழுந்துருச்சு. இத பார்த்த உடனே ரெபேக்காக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் தாங்க முடியல. அந்த டியமண்ட்ங்கிற தருதல தற்கொலை நாய ஒரு வழியா போட்டு தள்ளிட்டாரு நம்ம டேடின்னு. வியோலாக்குமே செம ஹாப்பி ஆனந்த கண்ணீர்ல இருப்பான். ரோபினுமே அப்பாடா ரெபேக்காக்கு எதுவும் ஆகாம நம்ம காப்பாத்திட்டோம், டியமண்டேவே அடி வாங்கிட்டான்னு நிம்மதியா இருப்பான். அந்த டைம் கைரோஸ் அவனை அடிச்ச விரியில அப்படியே பயங்கரமா லுக் விடுவான். ஆனா அவன் கிட்டக்க போகும்போது கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!